அதாவது இந்த தாக்குதலுக்காக ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள், காஷ்மீர் தாக்குதலுக்காக ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு பதவி விலக வேண்டும் சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் உட்பட நிறைய அரசியல் தலைவர்கள் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக ஒருத்தர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. யார் அவர், என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காரு பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள், ஆமாம் சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் சொல்ல முடியும், வேறு என்னத்தை சொல்கிறது. சரி ரைட்டு. இப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட கேட்குறாங்க, திருமாவளவன் உட்பட நிறைய அரசியல் தலைவர்கள், உங்களுக்கு பாஜகவில் இருக்க மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும், காஷ்மீர் தாக்குதல் தொடர்பாக அவர் தான் பொறுப்பேற்றுக்கொண்டு பதவி விலகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டப்ப அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக பதவி இருக்கும்போது கூட தான் ஒரு தாக்குதல் இதே மாதிரி நடந்துச்சு. அந்த மாதிரி அரசியல் பேசுகிறவங்க இதை மாதிரி கனெக்ட் பண்ணி அரசியல் பேசுகிறது வழக்கமான விஷயந்தான். அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியுமா? தீவிரவாதம் எப்படி இருந்தாலும் தவறு தான். அதில் கொள்கை ரீதியான இதெல்லாம் இல்லவே இல்லை, கிடையாது. தீவிரவாதம்னு ஒன்று பண்ணாலே அது தப்பு தான். அதுக்காக நம்ம உடனே பதவி விலகணும்னு சொல்கிறதுலாம் எங்கெங்க, அதெல்லாம் வெறும் அரசியல் அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். ஆனால் அரசியல் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தாங்கண்ணா இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பிரதமர் அவர்கள் 3வது முறையாக பதவியேற்ற பொழுது 2024 ஜூன் 9ஆம் தேதி பதவியேற்ற அன்னைக்கே காஷ்மீரில் ஒரு டெரர் அட்டாக் இருந்துச்சு, 8 நிமிஷம் கழிச்சு அன்னைக்கு. ஏன்னா அவர்களை பொறுத்தவரை, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும், ஐஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அமைதியை குலைக்கணும், அச்சுறுத்தலை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தொடர்ந்து நடத்துகிறாங்க. நான் இந்த நேரத்தில் நான் பேச வேண்டிய தலைப்பு இல்லை என்றாலும் கூட இதையும் பேசுகிறேன். இந்தியாவினுடைய பல பகுதியிலிருந்து வந்தவங்கள ஒரு தீவிரவாதி தாக்குறாங்கன்னா அது யார் ஏற்றுக்கொள்வார்கள்? யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லைன்னா சித்தாந்தம் இருக்குன்னா ஜீரோ சித்தாந்தம். கொலை செய்வது மட்டுமே சித்தாந்தமாக வைத்து கொண்டு 26 பேர்த்த கொண்டிருக்கிறாங்க. அதனால் இதில் என்ன வஃப், அதில் என்ன சித்தாந்தம் இருக்குன்னா ஒரு சித்தாந்தம் இல்லை. அப்பாவியை கொல்லணும், அதன் மூலமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். இதை மட்டுமே முழு நேர வேலையாக வைத்திருக்கக்கூடிய தீவிரவாதம் வேறறுக்கப்பட வேண்டும். நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை